கடையில நடந்த அசம்பாவிதமான சம்பவத்துக்கு பிறகு உடனே ஊர் திரும்பணும்னு பிடிவாதம் பிடிக்கிறான் அழகிய நம்பி. மேரி லில்லியோட அப்பா அம்மாவும் சபாரத்னமும் அவனை தடுத்து பார்க்கறாங்க. ஆனா முடியல. அவனுக்கு இலங்கையிலேயே நல்ல வேலை வாங்கி தர்றதா ஓட் ஹவுஸ் பலமுறை சொல்லி பார்த்தும் அழகிய நம்பி கேட்கல. அதனால அவனுக்கு கொஞ்சம் பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கி அவனை அவனுடைய விருப்பப்படியே ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. துறைமுகத்துல அவனை வழி அனுப்புறதுக்கு சபாரத்னமும் லில்லி மேரியோட குடும்பத்தாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டையும் விடை பெற்ற பிறகு அழகிய நம்பி கப்பல்ல புறப்படுறான். இதைத்தான் முந்தின பகுதியில பார்த்தோம். அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை தான் இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய பிறந்த மண் எனும் நாவலை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 26 அத்தியாயங்கள் கேட்டிருக்கீங்க. 27வது அத்தியாயத்திலிருந்து இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 27, பிறந்த மண்ணை நோக்கி. துறைமுகம் கண்ணை விட்டு மறைகிற வரைக்கும் கப்பலோட மேல்தட்டில் கிராதியை பிடிச்சுக்கிட்டு நின்னா அழகிய நம்பி. துறைமுகத்துல சபாரத்னம், மேரி, லில்லி, ஓட்ஹவுஸ் தம்பதிகள் இவங்க எல்லாரும் விடை கொடுக்கிற பாவனையில அவனை நோக்கி கைகள் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவனும் தன்னோட வலக்கையை உயர்த்தி ஆட்டினான். அப்போ புதுசா அவனுடைய விரல்கள்ல ஏறி இருந்த மோதிரங்கள் சூரிய ஒளியில மின்னுனதை அவன் கவனிச்சான். எதிர்வெயில் கண்களை கூசி பார்வையை மறைச்சு மங்க வச்சுது. கப்பலோட போக்குல துரிதமான வேகம் ஏற்பட்டது. கிராதிக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த அவனுடைய கண்கள்ல தேங்கி இருந்த 2 சொட்டு கண்ணீர் கடலோட உப்பு நீர்ல சிந்தி கலந்தது. கண்களை தொடச்சிக்கிட்டு தன்னுடைய இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டான் அழகிய நம்பி. தன்னைத்தானே ஏற இறங்க பார்த்துக்கிட்டப்போ அவனுக்கு சிரிப்பு வந்தது. வலது கை விரல்கள்ல மோதிரம், இடது கை மணிக்கட்டுல பளபளன்னு பொன்னிறத்துல புத்தம்புது கடிகாரம். யாரோ பணக்கார மனுஷர் ஊர் திரும்புற மாதிரி சுற்றிலும் பழக்கூடைகள், துணிமணிகள். அவன் எதை நினைச்சு தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டானோ அதையே ஒரு கேள்வியா கேட்டுட்டாரு பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஒரு கிழவர். தம்பிக்கு கொழும்புல ஏதாவது பெரிய வியாபாரமோ அப்படின்னு கேட்டாரு அவரு. இல்ல இல்ல, இங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, சும்மா ஊர் சுத்தி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வந்து 2-3 வாரங்கள் ஆயிருச்சு. இன்னைக்கு தான் ஊர் திரும்புறேன் அப்படின்னு சொன்னான் அவன். இப்போ அவன் பழப்புக்காக வந்திருந்தேன்னு சொல்ல விரும்பல. உடனே அந்த கிழவர், கடிகாரம் புதுசா இருக்கே, கொழும்புல வாங்கினதா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, இங்க இருக்கிறவங்க பிரியப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு பதில் சொன்னான் அவன். அந்த கிழவர் அதுக்கப்புறமும் தொண உப்பு சப்பில்லாத கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அவனுக்கு எரிச்சலா இருந்தது. அதனால அங்கிருந்து எழுந்து மறுபடியும் கிராதிக்கு பக்கத்துல போய் நின்னான். ஊருக்கு போய் சேர்ந்ததும் எந்த மாதிரி வரவேற்பு கிடைக்குங்கிற சிந்தனை ஏற்பட்டது அவனுக்கு. அம்மாவுக்கு ஒரு முன்கடிதமாவது எழுதி போட்டிருக்கலாம். இப்போதைக்கு 2-3 வருஷங்களுக்கு என் முகத்தையே பார்க்க முடியாதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. நான் திடுதுப்புன்னு போய் நிக்க போறேன். பாவம், என்னவோ ஏதோன்னு பதறி போவா. இங்க நடந்தது எதுவும் அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் இப்படி திரும்பி வந்துட்டது அம்மாவுக்கும் வள்ளியம்மைக்கும் பெருத்த ஏமாற்றமா கூட இருக்கும். அதிர்ஷ்டம் கெட்ட புள்ள, உனக்கு ஒரு நல்ல காரியத்திலையும் கைராசி கிடையாது. நீ போன வேளை பிரம்மநாயகமும் இந்த கதிக்கு ஆளாகணுமா அப்படின்னு ஏதாவது சொல்லி அம்மா தன்னை கோவிச்சுக்குவான்னு நினைச்சான் அவன். 1 வாரத்துல கேட்கறவங்களுக்கு பதில் சொல்லி மீள முடியாது. சிலர் உண்மையான அனுதாபத்தோட ஏன் தம்பி அதுக்குள்ள திரும்பிட்டேன்னு கேட்பாங்க. சிலர், என்ன தம்பி கொழும்புக்கு போய் 2-3 வாரத்திலேயே பணக்காரனா திரும்பி வந்துட்ட போல இருக்கே அப்படின்னு கிண்டலும் குத்தலுமா கேட்பாங்க. நான் ஏதோ பணத்தை மூட்டை கட்டிட்டு வந்திருக்கிறதா நினச்சிக்கிட்டு பன்னீர்செல்வம் தன்னோட கடன் பாக்கியை வசூலிக்கிறதுக்கு வந்துருவாரு. தூத்துக்குடியில் போய் இறங்கினதும் முதல் காரியமா முருகேசனுக்கு ஒரு கடிதம் எழுதி போடணும். நான் கொழும்புல இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவன் தொடர்ந்து அங்கே கடிதம் எழுதிக்கிட்டு இருக்க போறான். முடிஞ்சா குறிஞ்சியூருக்கு ஒரு தடவை வந்துட்டு போ, நான் இனிமே ஊர்ல தான் இருப்பேன், வேற எங்கேயும் போக போறதில்லைன்னு எழுதுனா அவனு இங்க வந்துட்டு போவான். அதுதான் சரி. கப்பல் தூத்துக்குடிக்கு போகும்போது சாயங்காலம் ஆயிரும். அந்த நேரத்துக்கு மேல தூத்துக்குடியிலிருந்து குறிஞ்சியூருக்கு பஸ் இருக்குமோ இருக்காதோ. ஒரு சுமையும் இல்லாம இருந்தா ட்ரங்க் கையில பிடிச்சுக்கிட்டு கால்நடையாவே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். அப்பப்பா, இந்த சபாரத்னமும் ஓட்டோ தம்பதியும் சேர்ந்துக்கிட்டு இல்லாத கூத்தெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்களே. கடைவீதியில் இருக்கிற படங்களை எல்லாம் வாங்கி கட்டி வச்சிருக்காங்க.
இவ்வளவு பழக்கூடைகளையும் புது துணிமணிகளையும் கொண்டு போய் நான் என்ன செய்ய போறேன்? அப்போ அவனுக்கு காந்திமதி ஆச்சியோட குடும்பத்தை பத்தி ஞாபகம் வந்தது. பகவதியோட அழகிய கண்கள் அவன் நினைவுல வந்தது. தான் ஊருக்கு புறப்பட்ட அன்னைக்கு கடைவாசல நின்னு பகவதியும் அவ தங்கு கோமுவும் தன்னை ஏக்கத்தோட பார்த்தது இன்னும் அவன் கண்களுக்குள்ளேயே இருந்தது. ஓட்டோ ஹவுஸ் வாங்கி கொடுத்துருக்கிற துணிமணிகள்ல ஒரு நல்ல துணிகளை கோமுவுக்கும் பகவதிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அழகிய நம்பி தனக்குள்ள தீர்மானம் செய்துகிட்டான். பழக்கூடைகளை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பங்கு வச்சு கொடுத்துட வேண்டியதுதான். பன்னீர்செல்வம் கறி வேட்டை விறகு வேட்டைக்காக மலைப்பக்கம் போகாம ஊர்ல இருந்தாருன்னா அவரை கூட போய் பார்த்து கொஞ்சம் பழங்களை கொடுத்து கடனுக்கு அவசரப்படுத்தி விரட்டாம சமாதானப்படுத்திட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சான் அவன். கப்பலோட கிராதிக்கு பக்கத்துல வெயில் கடுமையா உரைச்சுது. சபாரத்தினத்தோட அன்பளிப்பான கடிகாரத்துல மணியை பார்த்தான் அவன். மணி 11 ஆக இருந்தது. வெயிலோட சூடு பொறுக்காம இடத்துல வந்து உட்கார்ந்தான். கப்பலோட ஆட்டத்துல சோர்வடைஞ்சு சுருண்டு போய் படுத்திருந்தாரு கிழவர். அநேகமா எல்லாரும் அதே நிலைமையில தான் இருந்தாங்க. கப்பல் போற சத்தத்தை தவிர அதுல பிரயாணிகள் இருக்காங்கங்கிறதுக்குரிய எந்த அடையாளமும் தெரியாதது மாதிரி அமைதியா இருந்தது. அழகிய நம்பிக்கை பசியா இருந்தது. கப்பலோட கீழ்த்தளத்துல இருந்த உணவு விடுதிக்கு இறங்கி போனா அவன். சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு வந்ததும் அவனுக்கும் அசதியா இருந்தது. முதல் நாள் ராத்திரியும் அவன் தூங்கல. கப்பல்ல அவன் உட்கார்ந்திருந்த இடத்துலயே நீட்டி முடக்கிக்கிட்டு சாஞ்சான். அந்த வசதி குறைவான சூழ்நிலையிலையும் நல்லா அசந்து தூங்கிட்டான். சாயங்காலம் 5:15 மணிக்கு கப்பலோட சங்கு சத்தம் அவனை எழுப்பிச்சு. எழுந்திருந்து கண்களை கசக்கிட்டு பார்த்தான். கப்பலை தூத்துக்குடி துறைமுகத்துல இழுத்து நங்கூரம் பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. கைகளை உதறி சோம்பல் முறிச்சுக்கிட்டு இறங்குறதுக்கு தயாரா சாமான்களை வரிசையில எடுத்து வச்சான். கலகரப்பான ஒரு மாலை நேரத்துல பிரம்மநாயகத்தோட கொழும்புக்கு கப்பல் ஏறினது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவனோட கையில இருந்த புது கடிகாரத்தையும் மோதிரத்தையும் பார்த்து அவனை பணக்காரன்னு நினைச்ச கூலிக்காரங்க அவனை வந்து முச்சாங்க. ஒரு கூலியாள்கிட்ட தன்னுடைய சாமான்களை ஒப்படைச்சான் அவன். துறைமுக வாசலுக்கு வந்ததும் அன்னைக்கு தனிமையில தன்னை பசியோட தவிக்க விட்டுட்டு பிரம்மநாயகன் நுழைஞ்சு சாப்பிட்ட அதே ஹோட்டலுக்குள்ள இன்னைக்கு கூலிக்காரனையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு போனான் அழகிய நம்பி. தான் காப்பி வாங்கி குடிச்சதோட கூலிக்காரனுக்கு வாங்கி கொடுத்தான். அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தப்போ மணி 5:15 இருக்கும். குறிஞ்சியூருக்கு 6:15 மணி சுமாருக்கு கடைசியா ஒரு பஸ் இருக்குன்னு கூலியாள் சொன்னான். சரி, இனிமே நான் பஸ் ஏறி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேசின கூலியை எடுத்து கொடுத்தா அழகிய நம்பி. இருக்கட்டும் ஐயா, கூலி எங்க ஓடி போகுது, பஸ் வந்ததும் உங்களை ஏத்தி விட்டுட்டு பிறகு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன். தான் வாங்கி கொடுத்த ஒரு குவளை காப்பிக்காக அந்த மூட்டை தூக்குற கூலிக்காரன் காட்டின நன்றியை கண்டதும் அவனுக்கு பெருமையான எண்ணங்கள் உண்டாச்சு. அந்த சமயத்துல ஒரு ஆச்சரியம் நடந்தது. அவன் யாருக்கு இறங்குனதும் கடிதம் போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அந்த முருகேசன் எதிர்பாராத விதமா அவனுக்கு முன்னால வந்து நின்னான். என்னப்பா இது, நான் என் கண்களால பாக்குறது அழகிய நம்பியத்தானா? நீ எப்போ திடீர்னு கொழும்புல இருந்து இங்க வந்து குதிச்ச அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான் முருகேசன். நீ எப்படி தென்காசியில இருந்து திடீர்னு தூத்துக்குடியில வந்து குதிச்சியோ அதே மாதிரிதான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா அழகிய நம்பி. விளையாட்டு பேச்சு அப்புறம் இருக்கட்டும், நீ எப்போ கொழும்புல இருந்து வந்த, என்ன காரணம், இவ்வளோ அவசரமா ஏன் திரும்பி வந்த, போய் 2-3 வாரம் கூட ஆகலையே அப்படின்னு முருகேசன் பரபரப்பா கேள்விகளை தொடுத்தான். முருகேசா, எல்லாத்தையும் பின்னால விவரமா சொல்றேன். நான் வந்ததை தெரிவிச்சு உனக்கு கடிதம் எழுதணும்னு இப்பதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. உனக்கு ஆயுசு 100 தான் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு எங்க உறவு முறையை சேர்ந்த ஒருத்தருக்கு தூத்துக்குடியில கல்யாணம், அதுக்காக வந்தேன். முகூர்த்தம் காலையிலேயே முடிஞ்சிருச்சு. இதோ ஊருக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பஸ்ஸுக்கு கூட டிக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்னு முருகேசன் சொன்னப்போ, நீ இப்போ ஊருக்கு போக வேண்டாம் முருகேசா, என் கூட குறிஞ்சியூருக்கு வந்து 2 நாள் இருந்துட்டு போயேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அவனோட பேச்சை இடையில மறிச்சு சொன்னான் அழகிய நம்பி. ஆனா நான் பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கிட்டேனேப்பா அப்படின்னு சொன்னான் முருகேசன். வாங்குனா என்ன, அதனால ஒன்றும் குடிமொழிக்கு போயிடாது. அந்த டிக்கெட்டுக்கான பணத்தை நான் வேணா தந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னான் அழகிய நம்பி. பணத்துக்கு சொல்லலப்பா, வீட்டில் எதிர்பார்ப்பாங்களேன்னு தயங்கினேன். பரவாயில்ல, நான் உன் கூட வர்றேன். நம்ம குறிஞ்சியூருக்கே போவோம். நீ எனக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட் எடுத்துரு அப்படின்னு சொன்னான் முருகேசன். அதுக்குள்ள பஸ்ஸும் வந்துருச்சு. சாமான்கள் எல்லாம் பஸ்ல ஏத்திட்டு முருகேசன் அழகிய நம்பி ஏறிக்கிட்டாங்க. கூலியாள் சில்லறையை வாங்கிக்கிட்டு போய் சேர்ந்தான். கொஞ்ச நேரத்துல பஸ் புறப்பட்டது. அத்தியாயம் 28. முருகேசனின் யோசனை. பஸ்ல போகும்போதே இலங்கைக்கு போனதும் அங்க நடந்த பிரச்சனைகளை பற்றியும் தான் திரும்பி வந்ததுக்கான காரணத்தையும்
முருகேசன் கிட்ட விவரிச்சு சொன்னா அழகிய நம்பி. தன்னுடைய எதிர்கால நோக்கங்களையும் லட்சியங்களையும் கூட முடிஞ்ச மட்டிலும் வெளிப்படையா அவங்கிட்ட சொன்னான். அதெல்லாம் கேட்டுட்டு முருகேசன் சிரிச்சான். அழகிய நம்பி, இது என்னப்பா குருட்டு நோக்கமா இருக்கு? படிச்சவன் கிராமத்துல உட்காந்துக்கிட்டு நிலங்களை குத்தகை பிடிச்சு நான் கலப்பை கட்டி உழப்போறேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? உனக்கு மூளைக்கோளாறாயிருச்சுன்னு சிரிப்பாங்க. அத்தோட உனக்குன்னு சொந்த நிலமும் உன் கிராமத்துல கிடையாது. மற்றவங்களோட நிலத்தை குத்தகைக்கு கேட்டாலும் உன்னை நம்பி யாராவது நிலங்களை விடுவாங்களா? அதெல்லாம் சரி வராது. நீ படிச்ச பையன், உனக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? பேசாம பட்டணத்து பக்கங்கள்ல ஏதாவது நல்ல உத்தியோகமா போய் பாரு, கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு புத்தி சொல்ல ஆரம்பிச்சான் அவன். அதை கேட்ட அழகிய நம்பி, இல்ல முருகேசா, நான் இலங்கையில மலைப்பகுதிகளை போய் பார்த்தேன். நம்ம நாட்டில இருந்த அங்க போன மக்கள் மண்ணை பொண்ணாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு ஆர்வத்தோட சொன்னான். சரிப்பா, இலங்கையில தேயிலை தோட்டங்கள்லையும் ரப்பர் தோட்டங்கள்லையும் நீ பார்த்த உழைப்பு மண்ணை பொன்னாக்கி இருக்கலாம். அதே லட்சியங்கள் தமிழ்நாட்டோட அறியாமை உள்ள கிராமத்து மக்களுக்கு சுலபமா புரிஞ்சுக்க கூட முடியாததா இருக்கும். இந்த மாதிரி உயர்ந்த விஷயங்களை புத்தகங்கள்ல எழுதவும் மேடையில பேசவும் படிக்கவும் தான் முடியும், நடைமுறையில பின்பற்ற முடியாது அப்படின்னு சொன்னான் முருகேசன். ஆனா அவனுடைய மறுப்புகளை கேட்டு அழகிய நம்பி தன்னுடைய லட்சியத்திலேயோ நோக்கத்திலேயோ கொஞ்சமும் சோர்ந்து போயிரல. பஸ் மலைப்பாதைகளை கடந்து குறிஞ்சியூருக்கு போய் சேர்ந்தப்போ ராத்திரி மணி 9:15 இருக்கும். கொண்டு வந்த ஜாமான்களை தூக்கிக்கிட்டு வர்றதுக்குன்னு தனியா ஆள் தேடிக்கிட்டு இருக்காம அழகிய நம்பியும் முருகேசனும் ஆளுக்கு கொஞ்சமா தூக்கிக்கிட்டு வீட்டை நோக்கி நடந்தாங்க. ஊர் அடங்கி போயிருந்தது. மலையடி வாரத்து குளிர் முகத்திலையும் காதோரங்கள்லையும் உரைச்சுது. பேசிக்கிட்டே நண்பர்கள் 2 பேரும் வீட்டை அடைஞ்சிட்டாங்க. சாமான்களை திண்ணையில வச்சுட்டு தானும் உட்காந்துக்கிட்டான் முருகேசன். அழகிய நம்பி, அம்மா அம்மா கதவை தரங்க அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே தட்டினான். யார் அது அப்படின்னு உள்ள இருந்து அம்மாவோட குரல் கேட்டுச்சு. நான் தாம்மா அழகிய நம்பி வந்திருக்கேன், கதவை தர அப்படின்னு சொன்னான் அவன். அம்மா எழுந்து வந்து கதவை திறந்தா. ஏண்டா, என்னடா இப்படி திடுதுப்புன்னு வந்திருக்க? வரப்போறேன்னு ஒரு கடிதம் எழுதி போடக்கூடாதா? போய் 1 மாசம் கூட முடியலையே அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டா அம்மா. அம்மா, எல்லா விவரத்தையும் அப்புறம் சொல்றேன். இந்த சாமான்கள் எல்லாம் உள்ள எடுத்து வை. மாடியற சாவியை கொண்டு வந்து திறந்து விடு. நானும் முருகேசன் ராத்திரி மாடியில படுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அழகிய நம்பி. ஆமா, நீங்க 2 பேரும் சாப்பிட வேண்டாமா? நான் அடுப்பை மூட்டி ஏதாவது செய்றேன் அப்படின்னு சொன்னா அம்மா. இல்லம்மா, ஒன்னும் வேணாம், பசி இல்ல, தூக்கம்தான் வருது, நாங்க தூங்க போறோம். வள்ளியம்மை எங்க, உள்ள தூங்குறாளா அப்படின்னு கேட்டா அழகிய நம்பி. ஆமாப்பா, அவள் எழுப்பட்டுமா அப்படின்னு கேட்டா அம்மா. வேண்டாம்மா, இப்ப எதுக்கு அவசரம், காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகிய நம்பிய முருகேசனும் மாடி அறைக்கு போனாங்க. பிரயாண அலுப்புனால கொஞ்ச நேரத்துல 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. விடியற் காலையில அவங்க எழுந்திருக்கும் போது மணி 7க்கு மேல இருக்கும். விட்டா 11 மணி வரைக்கும் அவங்க தூங்கி இருப்பாங்க போல இருக்கு. அம்மா தான் வந்து எழுப்பி விட்டா. 4-5 நாட்களுக்கு முன்னால மேற்கே மலையில நல்ல மழை. குறிஞ்சி அருவியில தண்ணி நிறைய வருது. போய் பல் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ள இங்க காப்பி பலகாரம் தயாராயிரும் அப்படின்னு சொன்னா அம்மா. அழகிய நம்பி வீட்டுக்குள்ள போய் பல் தேய்க்க உமிக்கறி எடுத்துட்டு வர்றதுக்காக போனான். கிணற்றடியில வள்ளியம்மை 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தா. என்ன வள்ளியம்மை, சௌக்கியந்தானா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான் அவன். நான் சௌக்கியந்தான்னா, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே கைகளை கழுவிட்டு வந்து அவனுடைய பாதங்களை தொட்டு வணங்குனா அவ. நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கைகளை உயர்த்தி அவளை வாழ்த்துனா அவன். அப்போ வள்ளியம்மையோட கண்கள்ல அவனுடைய கையில இருந்த மோதிரங்கள் கடிகாரம் எல்லாம் தெரிஞ்சுது. அடடே, இது என்னன்னா மோதிரம்லாம் அப்படின்னு கேட்டா அவ. அதுக்கு பதில் சொல்லாம சிரிச்சுட்டு, நானும் என் நண்பனும் அருவிக்கரைக்கு குளிக்க போறோம், இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும், இந்தா உள்ள வையே அப்படின்னு சொல்லி மோதிரங்களையும் வாட்சையும் கழட்டி கொடுத்தான் அவன். போற வழியில அவனை பார்த்த ஒவ்வொருத்தரும் தம்பி கொழும்புல இருந்து எப்போ வந்தது அப்படின்னு தொடங்கி 10 நிமிஷங்களாவது அவனை நிறுத்தி வச்சு விசாரிக்காம விடல. அந்த விசாரிப்புகள் எல்லாம் தனக்கா, தான் போயிட்டு வந்த கொழும்புக்கா அப்படிங்கிறது தான் அழகிய நம்பிக்கை புரியல. முருகேசனும் அவனும் குறிஞ்சியூர் மேற்கு மலை தொடரை ஒட்டி ஆறு ஓடிக்கிட்டு இருந்த பக்கத்துல நடந்துகிட்டு இருந்தாங்க. ஆத்தோரமா மலையடி வாரத்தை ஒட்டி ஒரு 1/4 மைல் 1/2 மைல் சுற்றளவுக்கு வண்டல் நிலம் புறம்போக்கா கிடந்தது. அந்த இடத்துக்கு வந்ததும் முருகேசன் தயங்கி நின்னான். சுத்திலும் ஏறிட்டு பார்த்தான். அழகிய நம்பி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. இந்த படுகை யாருக்காவது சொந்தமா,
அல்லது சர்க்காரோட புறம்போக்கு தரிசு நிலமா அப்படின்னு கேட்டான். ஏன்பா கேக்குற? இது ஆற்றுப்படுக, யாருக்கும் சொந்தம் இல்ல. சர்க்கார் புறம்போக்கு தரிசு தான் அப்படின்னு சொன்னான் அவன். நான் உனக்கு ஒரு அருமையான யோசனை சொல்லட்டுமா? நீ ஊராரோட நிலத்தை குத்தகைக்கும் வாரத்துக்கும் பேசினா பேசினபடி கொடுக்க உன்னால முடியாது. உன்னை நம்பி நிலத்தையும் யாரும் ஒப்படைக்க மாட்டாங்க. இந்த ஊர்ல விவசாயம் பண்றதுதான் உன்னுடைய லட்சியம்னு நீ உறுதியா இருந்தேன்னா கிராம முன்சீப்பை கலந்துக்கிட்டு சர்க்காருக்கு ஒரு மனு எழுதி போடு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னான் முருகேசன். அத்தியாயம் 29 அவநம்பிக்கை பேச்சுகள். குறிஞ்சி அருவியில குளிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றப்போ அவங்க அதே திட்டத்தை பத்தி தான் பேசிட்டு வந்தாங்க. நீ ஒழுங்கா தீர்வையை கட்டி சாகுபடி செய்யறதா மனு அனுப்புனா புறம்போக்கு நிலத்தை ஜாரி பண்ணி கொடுக்கறதுல அதிகம் தகராறு இருக்காது. உன்னோட விண்ணப்பத்தை கிராம முன்சீப் சிபாரிசு பண்ணி ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு அனுப்புனா அவர் வந்து இந்த புறம்போக்கு தரிசை பாப்பாரு. உன்னை கூப்பிட்டு விசாரிப்பாரு. பிறகு மேலதிகாரிக்கு சிபாரிசு பண்ணி அனுப்புவாரு. 1 மாதத்துக்குள்ள நிலத்தை உன்னுடைய பெயருக்கு ஜாரி பண்ணி உன்கிட்ட இருந்து மகசூல் படி தீர்வையை வசூலிக்க சொல்லி கிராம முன்சீப்புக்கு உத்தரவு வந்துரும் அப்படின்னு சொன்னான் முருகேசன். முருகேசா, இதெல்லாம் இவ்வளவு விவரமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டா அழகிய நம்பி. எங்க அப்பா ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்டா. அவரு இவ்வளவு நாள் அரசு பணியில இருந்துட்டு இப்பதான் ஓய்வு பெற்றிருக்காரு. அதை நான் முன்னாலேயே உனக்கு சொல்லியிருக்கேனே, உனக்கு மறந்து போச்சா அப்படின்னு கேட்டான் அவன். முருகேசனுடைய வார்த்தைகள்ல அழகிய நம்பிக்கை நம்பிக்கை உண்டாச்சு. நிலம் கைக்கு வந்துட்டா மட்டும் போதுமா? அதை பண்படுத்தி ஒழுங்கு செய்யறதுக்கு ஏராளமான செலவாகுமே. நான் எங்க இருந்து பணத்தை புரட்டுவேன்? ஏற்கனவே அப்பா வச்சுட்டு போயிருக்கிற கடன் வேற இருக்கு அப்படின்னு சொன்னா அழகிய நம்பி. பணச்செலவுக்கும் கடன் வாங்குறதுக்கும் பயப்படுறவன் இந்த மாதிரி ஆசைகளையும் லட்சியங்களையும் வச்சுக்கிட்டு தொல்லப்படக்கூடாது. அதனாலதான் அப்பவே சொன்னேன், பட்டணத்து பக்கம் உத்தியோகம் பார்க்க போனாதான் பொழைக்கலான்னு. நீ என்னன்னா உறுதியா ஏர் பிடிக்கத்தான் போறேன்னு சொன்ன. இப்ப நாம போட்டிருக்கிற இதே திட்டத்தை செயல்படுத்தி 2000-3000 செலவழிச்சு உறுதியா பாடுபட்டா 2 வருஷத்துல உன்னோட கடன் எல்லாம் அடப்பட்டு போகும். இந்த கிராமத்திலேயே பெரிய விவசாய பண்ணையை உருவாக்கி நீ பெருமையோட வாழலாம். ஆரம்பத்துல உன்னுடைய உழைப்பை புரிஞ்சுக்காம கேலி பண்ணவங்க ஆச்சரியப்பட்டு போவாங்க அப்படின்னு சொன்னா முருகேசன். நீ சொல்றது எனக்கு புரியுது முருகேசா. ஆரம்பத்துல 400-500 செலவழிச்சு ஒரு ஜோடி மாடு மட்டும் வாங்கிக்கிட்டா போதும். உழவுக்கு இறவைக்கும் பயன்படும் அப்படின்னு சொன்னா அழகிய நம்பி. அழகிய நம்பி, நீ பணத்தை பத்தி கவலைப்படாத. முதல்ல கிராம முன்சீப்பை பார்த்து உன்னுடைய மனுவை கொடுக்க ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னான் முருகேசன். வீட்டுக்கு போய் காப்பி பலகாரம் சாப்பிட்டுட்டு முருகேசன் மாடிக்கு போனான். அழகிய நம்பி அம்மா கிட்ட கொழும்புல நடந்த எல்லா விவரங்களையும் சொன்னான். அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு பெருமூச்சு விட்டா. பிரம்மநாயகன் இனிமே என்னடா ஆவாரு அப்படின்னு கேட்டா. ஆறுது என்ன? லட்சக்கணக்கில் சர்க்காருக்கு சேர வேண்டிய பணத்தை அவர் மோசடி செய்திருக்காராம். கூடவே ஒரு கொலையும் செய்திருக்காரு. ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனைக்கு குறைவா எதுவும் கிடைக்காதுன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னான் அவன். சொந்த ஊர்ல பொழைக்க வழி இல்ல, கடல் கடந்து போயும் அங்கேயும் அதிர்ஷ்டம் இப்படி முடிஞ்சிருச்சு. இனிமே என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டா அம்மா. சொந்த ஊர்லயே பொழைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொன்னா அழகிய நம்பி. என்னது, சொந்த ஊர்லயா? என்ன செய்ய போற? பன்னீர்செல்வம் மாதிரி நீயும் பணம் வச்சிருக்கியா? இருந்த இடத்துல இருந்தே கரியையும் விறகையும் அனுப்பி அவன் லட்சமா குவிச்சுக்கிட்டு இருக்கான். நமக்கு இருக்கிற கடனையே அடைக்க வழி இல்ல. தங்க வேற ஒருத்தி இருக்கா கல்யாணத்துக்கு அப்படின்னா அம்மா. பதறாதம்மா, நான் சொல்ற திட்டத்தை கேட்டுட்டு அப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லி முருகேசனும் தானும் தீர்மானிச்சிருந்ததெல்லாம் தான் தாய்கிட்ட விவரிச்சு சொன்னா அழகிய நம்பி. உனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? பேசாம 4 இடத்துக்கு எழுதி போட்டு நல்ல உத்தியோகமா தேடிக்கிட்டு போய் சேரு அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா. நீ என்ன வேணாலும் சொல்லுமா, இத்தனை நாள் இல்லாம உன்னுடைய வார்த்தையை தட்டி பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் என்னோட உழைப்பை இந்த மண்ணுல பயன்படுத்துறதுன்னு உறுதி எடுத்துட்டேன். ஆரம்பத்துல கஷ்ட நஷ்டங்கள் வரும், அதை நான் பொருட்படுத்த போறதில்ல அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னா அழகிய நம்பி. அது வரைக்கும் எதிர்த்து பேசாத மகன் எதிர்த்து பேசினதை பார்த்து அவங்க அம்மா திகைச்சு போனா. என்னவோ போ, நீ தலையெடுத்தாவது இந்த குடும்பம் விடியும்னு இருந்தேன். நீயும் இப்படி கிளம்பிட்ட, எக்கேடாவது கெட்டுப்போ அப்படின்னு கோபத்தோட கத்துனா அவங்க அம்மா. அதுக்கு மேல அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அவன் விரும்பல. நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் கொடுக்கறதுக்காக பழக்கூடைகளை பிரிச்சு பழங்களை எடுத்துக்கிட்டான். துணிப்பெட்டியை திறந்து காந்திமதி ஆட்சியோட பெண்களுக்கு கொடுக்கறதுக்காக நல்ல துணிகள் சிலதை எடுத்துக்கிட்டு
வள்ளியம்மைய கூப்பிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அவகிட்ட கொடுத்தான். இந்தாருங்க அண்ணா அப்படின்னு கடிகாரத்தையும் மோதிரங்களையும் கொண்டு வந்து கொடுத்தா அவ. தங்க கொடுத்ததை தட்டாம வாங்கி அணிஞ்சுக்கிட்டான் அவன். நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டான். அவங்க அம்மா பதில் பேசல. அவளுக்கு அவன் மேல கோபம் போல இருக்கு. அவனும் அவளுடைய பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கல. முருகேசனை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே புறப்பட்டான். உள்ளூர்ல இருந்த முக்கியமான மனிதர்கள் சிலர்கிட்ட தன்னுடைய திட்டத்தை பற்றி விவரிச்சு சொன்னான். ஆனா அவங்க யாரும் அவன் சொன்னதை ஆதரிச்சு அப்படியே செய் தம்பி, இது நல்ல திட்டம்தான்னு சொல்ல முன்வரல. எதுக்கு தம்பி உனக்கு இந்த வம்பெல்லாம்? பேசாம பட்டினக்கரைகள்ல எங்கேயாவது உத்தியோகம் பாருங்க, 4 காசு மிச்சம் பிடிக்கலாம், குடும்பமும் கடன்ல இருந்து கரையேறும் அப்படின்னு ஆள் தவறாம ஒன்னா கூடி சொல்லி வச்சுக்கிட்டவங்கள போல சொன்னாங்க. அடுத்து காந்திமதி ஆச்சியோட வீட்டுக்கு போனான். அவ அவனை அன்போட வரவேற்றா. எல்லாத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டா. மாமா வந்துட்டீங்களா அப்படின்னு துள்ளி குதிச்சுக்கிட்டே ஓடி வந்தா கோமு. பகவதியோட நீண்ட அழகிய கண்கள் அவனையே விழுங்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தது. கோமு, இந்தா இதையெல்லாம் அக்கா கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி தான் கையோடு கொண்டு வந்திருந்த பழங்களையும் துணிகளையும் கொடுத்தான் அழகிய நம்பி. இனிமே என்ன செய்யறதா உத்தேசம் தம்பி அப்படின்னு கடைசியில ஆச்சியும் அந்த கேள்வியை கேட்டுட்டா. ஆச்சிக்கிட்டையும் தன்னுடைய திட்டத்தை விவரிச்சு சொன்னான் அவன். இந்த பாரு தம்பி, நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காத. நிலத்தை கொத்தி வேலை பார்க்கறதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. பேசாம நான் சொல்றத கேளு. எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது, நேரடியாவே சொல்லிடுறேன். ஏதுடா ஆச்சி இப்படி பேசுறாளேன்னு நினைச்சுக்காத. என்கிட்ட கையில கொஞ்சம் ரொக்கமும் இந்த கடையும் 10 மரக்கால் விதப்பாட்டுக்கு நன்சை நிலமும் இருக்கு. எனக்கு ஆம்பளை பிள்ளை யாரும் இல்ல. பகவதியை கட்டி கொடுத்து உங்ககிட்ட அத்தனையும் ஒப்படைச்சிடுறேன். நானும் இருக்கிற வரைக்கும் உங்ககிட்டயே இருந்துடுறேன். பிற்காலத்துல கோமுவை பெரியவளா வளர்த்து வாழ வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஊரோட இருந்து கடையை நடத்திக்கிட்டு நிலத்தையும் மேற்பாத்துக்கலாம் நீங்க. இந்த யோசனையால உங்க குடும்பமும் உருப்படும், என்னோட குடும்பமும் உருப்படும். இதையே நான் முன்னால ஜாடமாடையா உங்க அம்மா கிட்டையும் சொல்லியிருக்கேன். இதை விட்டுட்டு ஆத்து மண்ணுல மண்வெட்டியை பிடிச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதுல உனக்கு என்ன சுகம் கிடைக்க போகுது அப்படின்னு ஆச்சி கேட்டதும் ஒரு வினாடி அவனுடைய மனசு சபலம் அடைஞ்சுது. ஆகட்டும், அப்படியே செய்திடலான்னு ஆச்சிக்கிட்ட சம்மதம் சொல்லிடலான்னு கூட அவனுக்கு தோணுச்சு. அவனோட மனசோட அந்தரங்கத்துல எந்த பொண்ணு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காளோ அவளையும் கொடுத்து கஷ்டம் இல்லாம வாழ்றதுக்கு போதுமான சொத்துக்களையும் கொடுக்கறப்போ எப்படி வேணான்னு மறுக்க தோணும்? ஆச்சி சொன்னதை மறுத்து அழகிய நம்பி எதுவுமே சொல்லல. ஆச்சி அவன்கிட்ட, உங்க அம்மா கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இன்னும் 10-12 நாள்ல எனக்கு ஒரு முடிவு சொல்லு அப்படின்னு சொன்னான். ஆகட்டும், யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் அவன். அவனும் முருகேசனும் வாசல் பகுதியில இறங்கி தெருவில் நடந்தப்போ கோமு மூச்சு இறக்கி இறக்கி வேகமா ஓடி வந்தா. என்ன கோமு அப்படின்னு கேட்டா அழகிய நம்பி. மாமா, நான் அம்மா உங்களுக்கு எழுத சொன்ன கடிதத்துல கடைசியா ஒரு வரி எழுதியிருந்தேனே, அதை படிச்சிங்களா அப்படின்னு அவன்கிட்ட வந்து நாணி கோணி நின்னுக்கிட்டு ஒடுங்கின குரல்ல மெதுவா கேட்டா. அதை கேட்டு அழகிய நம்பி சிரிச்சான். கோமு, இதை நீயா வந்து கேட்குறியா, கேட்டுக்கிட்டு வர சொல்லி உங்க அக்கா அனுப்புனாளா அப்படின்னு கேட்டான். அவன் இப்படி கேட்டதும் கோமு வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே திரும்பி ஓடி போயிட்டா. என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டான் முருகேசன். ஒன்றும் இல்லை, இது வேற விஷயம் அப்படின்னு மழுப்புனா அழகிய நம்பி. ஓ அப்படியா, புரியுது எனக்கு அப்படின்னு அவனுடைய முகத்தை ஏறிட்டு பார்த்துக்கிட்டே குறும்புத்தனமா சிரிச்சான் முருகேசன். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இப்போ நேரா முன்சீப்பு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். விண்ணப்பம் எழுதுறதுக்கு காகிதம் பேனா எல்லாம் கையோட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பேச்ச மாற்றினா அழகிய நம்பி. அதை கேட்ட முருகேசன், என்னப்பா இது, வேதாளம் பழையபடி முருங்கை மரத்துல ஏறிட்ட மாதிரி இருக்கே, இத்தனை நேரமும் அந்த ஆட்சி சொன்னதை கேட்டும் உன்னுடைய ஆசையை நீ விடலையா அப்படின்னு கேட்டான். இங்க பாரு முருகேசா, வசதிகள் நெருங்கி வருதுன்னு தெரிஞ்ச உடனே லட்சியங்களை நழுவ விட்டுறக்கூடாது. உயிரே போனாலும் நான் நினைச்சதை நிறுத்த மாட்டேன். என்னுடைய லட்சியத்தை எப்படியாவது நிறைவேற்றி காட்டுவேன் அப்படின்னு சொன்னான் அவன். சரி, உன்னோட இஷ்டம், வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூட நடந்தான் முருகேசன். கிராம முன்சி புன்னவனம் பிள்ளை திண்ணையில உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தாரு. அழகிய நம்பிய முருகேசன் போன உடனே அவங்கள வரவேற்றாரு அவரு. முறைப்படி விசாரிச்சு பதில் சொல்லியும் முடிச்சாச்சு. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தப்பவே முருகேசன் மனுவை எழுதிட்டான். அழகிய நம்பி அதை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டு முன்சீப் கிட்ட கொடுத்தான்.
அவரும் மூக்கு கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு அதை படிச்சாரு. 2 பேரும் அவருடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. முழுசும் படிச்சு முடிச்சிட்டு நிமிர்ந்து பார்த்த முன்சீப்பு முகத்தை சுளிச்சாரு. பிறகு லேசா சிரிக்க முயற்சி பண்ணாரு. அவருக்கு சிரிப்பு வரல. அத்தியாயம் 29 முடிவடைந்தது. அடுத்த பகுதி தான் இந்த நாவலுடைய இறுதி பகுதி. அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.